அன்பு விவசாயிகளுக்கு வணக்கம். இப்போ வந்து நம்ம சிஞ்சன்டாவில இருந்து அமிஸ்டர்னு சொல்லி மருந்தை பத்தி பார்க்க போறோம். இப்போ நீங்க அமிஸ்டர் வந்து எப்ப தக்காளிக்கு ஸ்ப்ரே பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, தக்காளியில வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் ஃப்ளவரிங் ஸ்டேஜ் அப்ப ஸ்ப்ரே பண்ணணும். ஃப்ளவரிங் ஸ்டேஜ் அப்ப ஏன் ஸ்ப்ரே பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஃப்ளவரிங் ஸ்டேஜ் அப்ப மழையோ வெயிலோ அதிகமாக அடிக்கும் போது ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ் நடக்கும், அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தத்தினால உங்களுக்கு வந்து பிளான்ட் வந்து எந்த நியூட்ரியன்ட்டையுமே எடுத்துக்காது. நியூட்ரியன் எடுக்காத போது ஃப்ளவர் வந்து செட் ஆகாது. இது அடிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபங்கலுமே டெத் ஆகும். உங்களுக்கு முன்கருகள்னு சொல்ற, அப்புறம் மண்டக்கருகள் வந்து செடி டு செடி பரவாது, அப்படியே ஸ்டாப் ஆயிரும். பிளஸ் உங்களுக்கு ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஃப் கிடைக்கும். ரிலீஃப் கிடைக்கும் போது உங்களுக்கு எல்லா நியூட்ரியன்ட்டையுமே சீக்கிரம் எடுத்துக்கும். நியூட்ரியன் சீக்கிரம் எடுக்கும் போது ஃப்ளவர் டிராப் ஆகாது. டிராப் ஆகலைன்னா எல்லா ஃப்ளவருமே ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகிரும். உங்களுக்கு ஈல்டுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் டோஸ் ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு வந்து செடி வந்து ப்ரிவென்டிவாகவும் இருக்கும், கியூரேட்டிவாகவும் இருக்கும். டேங்குக்கு எத்தனை மில்லிங்கண்ணா? டேங்க் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 15 to 20 மில்லி வரைக்கும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம்.